நல்லா இருக்கு. படத்துல வந்துட்டு ஒருத்தரோட முன்னுரிமையை எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத காட்டுறதுக்காக படம் மக்களுக்கு பிடிக்கும். உயிரோட்டமா இருக்கு சார். படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. ஏதோ ஒரு சம்பவத்தை பார்ப்போம்ல, அப்படிதான் இருந்துச்சு. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆக்டிங் வந்து சூப்பரா இருக்கு. படம் பைசன் படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கு. எல்லாருமே அருமையா பண்ணியிருந்தாங்க. முக்கியமா துருவிக்ரம் பார்த்தீங்கன்னா சூப்பரா பண்ணிருக்காங்க. படம் ரொம்ப அழகா இருக்கு. பைசன் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எதிர்பார்த்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை கண்டிப்பா மீட் பண்ணிருக்காரு மாரிசிராஜ். நல்லா இருக்கா? இப்போ நடக்கிற அரசியலை தான் இந்த படத்தை காட்டியிருக்கேன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி காட்டியிருக்காங்களா? இப்போ இந்த டீசல் பண்றது யாரு? பிஜேபி தான் காரணம்னு காட்டியிருக்காங்களா? எப்படி என்ன கதை சொல்லியிருக்காங்க? இல்ல அதான் இப்போ இந்த இஷ்யூக்கெல்லாம் வந்து பிஜேபி தான் காரணம் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்களா? எப்படி சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆக்டிங் வந்து சூப்பரா இருக்கு. இது வந்து அவருக்கு இதுதான் படம் அந்த மாதிரி அவர் இந்த மாதிரி இருந்தா அவர் வந்து நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. எந்த மாதிரியான கதை? ஜாதி கதையா, அரசியல் கதையா? ஜாதி கதைலாம் கிடையாது. அது வந்து அதோட முன்னோக்கா வந்து எங்க ஊர்ல நடந்த சம்பவத்தை வச்சு அவங்க வந்து அதை காட்டிக்கிறாங்க. மற்றபடி அவர் எப்படி கஷ்டப்பட்டு உழைச்சு மேல வந்தாரோ படத்துக்கு நினைச்சு அதை வந்து அதை வெளிப்படுத்துறதுக்காக கண்டிப்பா கிட்டாவும் நல்ல படமா மார்ச்சில் படம் நல்லா இருக்கு. அரசியல் என்ன சொல்ல இருந்தாங்க? கபடி மாரி செல்வராஜ் போறதுனால ஏதாவது ஒரு அரசியல் கட்சி இல்ல ஜாதி பிரச்சனை என்ன பண்ணிருக்காரு? தனிப்பட்ட ஒரு ஆளுநர் டாக்குமெண்ட்ரி மாதிரி தான் எடுத்து பண்ணாங்கன்னு சொல்லிட்டாரு. அதை ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காங்க. ஒரு படம் ஹிட் ஆகுமா? சூப்பரா இருக்கும். சாங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? விக்ரம் அவரோட பையன் பண்ணியிருக்காரு. எந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு சார்? நீங்க எதனா ஒரு சைடா தான் நம்ம எல்லாரையும் கீழே வருதுண்ணா. மறைச்சதுக்கு அப்புறம் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு? மாரி செல்வராஜ் சார்னால ஏதாவது ஒரு மெசேஜ் வச்சிருப்பாரு. அவர் வந்து 2 இன்சிடென்ட் வச்சு தான் படம் பண்ணிருப்பாரு. துரு வந்து எனக்கு இதுதான் முதல் படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பசுபதி சார் எப்படி பண்ணிருக்காரு? பசுபதியும் சொல்லவே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டைரக்டர். நாம இது ஒரு உண்மை சப்போர்ட் ஹீரோயின் வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டர்னு சொல்லலாம். த்ரூ தி சிஸ்டரா நடிச்சாங்க இல்லையா? சீரியஸா சப்போர்ட்டிவ் கேரக்டராக இருக்கு. மேம் உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி எடுத்திருக்காங்க. அந்த பெயின் ஃபீல் பண்ண முடியுதா? இது உண்மை சம்பவம். ஆக்சுவலி சொல்லணும்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ பெஸ்ட் மூவி எல்லாருமே பார்க்கலாம். நல்லா அதாவது சுத்தி முத்தி என்னோட நடக்கலாம். நாம அவன் ட்ராக்கை பார்த்தவங்க எப்படி போறான்றது ஆழமா சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான அமீர் சார் படச்சதுக்கு அப்புறம் இந்த படத்துல பண்ணியிருக்காரு. சேம் கேரக்டர் பண்ணியிருக்காரு. எப்படி பண்ணியிருக்காரு? பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல். எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்கா சொன்னா வேற லெவல், நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டாருன்னு சொல்லலாம். சார் வந்து அவரோட படம் எல்லாமே சூஸ் பண்ணி தான் பண்றாரு. இந்த படத்துல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு? உண்மை சார், அவர் தியேட்டர் ஆர்டிஸ்ட்ன்றது இன்னும் ஆழமா பதிவு பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. சாங்ஸ் ரொம்ப டச்சிங்கா இருக்கு. நம்மளுக்கு தெரியல, நம்ம அறியாம கண்ணு தண்ணி அந்த மாதிரி
கபடி சீன்ஸ் வேற சார், ரியலிஸ்டிக்கா இருக்கு. ரொம்ப இந்த ஸ்டண்ட் எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. இதுல அடுத்து பயமா புரியல. பைக் எந்த மாதிரி 4.73. என்ன மெசேஜ் சொல்லியிருக்காங்க? ஒரு கபடி பிளேயரை பற்றி எப்படி சொல்றது, அடிமட்டத்துல இருந்து ஒரு கபடி பிளேயர் மேலே வராரு, அவரோட ஸ்டோரி பக்காவா சென்டிமெண்டா எல்லாமே கலந்து சூப்பராக சொல்லியிருக்காரு. வித் ஃபோட்டோகிராஃபி செம்ம சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாரும் அவங்க ஒர்க்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. பசுபதி சார் எல்லா ஆர்டிஸ்டும் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க. இந்த டைரக்டர் கூட எல்லாரும் சொல்றேன், எல்லா ஆர்டிஸ்டும் இந்த கேரக்டராக வாழ்ந்துருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கா படம் நல்லா இருக்கு. படத்துல வந்துட்டு ஒருத்தரோட முன்னுரிமையை எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத காட்டுறதுக்காக ஸோ ஒவ்வொரு தடையையும் தாண்டி எப்படி அந்த ஒரு கிராமத்துல இருந்து அந்த ஜாதி மதம் அந்த கிராமத்துல இருந்து வெளியில வந்து ஒரு மனுஷன் ஒரு 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 தனி நபர் எப்படி எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம வெளியில வந்து ஜெயிக்கிறாரு. எல்லா படத்துலயும் ஒரு அரசியல் இதுல என்ன பண்ணிருக்காரு? இதுல வந்து அவர் அந்த ஆக்சுவலி சொல்ல போனோம்னா ஒருத்தருக்கு கூட இருக்கிற ஒரு பர்சனல் ரிவெஞ்ச் அது வந்து மக்கள் வந்துட்டு ஒரு சைடா எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அது வந்து ஜாதி அந்த மாதிரி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா சொல்ல போனா ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற பிரச்சனையை ஊர் மக்கள் தங்களோட பிரச்சனையா நினைச்சுட்டு பண்ணாங்க. அதுல இருந்து ஹீரோ வெளியில வந்துட்டு தான் வந்து அவர் போய் அவரோட தனி இண்டிவிஜுவல் போல இந்த படத்துக்கு ரொம்ப எஃபெக்ட் போட்டிருந்தாரு. தெரியும் அந்த படத்துல இவரோட எஃபர்ட் வந்துட்டு இந்த படத்துல நல்லாவே தெரியும். நல்லா நடிச்சிருக்காரு. கபடி அந்த கேம்ஸ் எல்லாம் எப்படி காட்டியிருக்காங்க? ரியலிஸ்டிக்கா காட்டியிருக்காங்க. அவங்களெல்லாம் சொல்லவே வேணாம். அவங்களாம் தி பெஸ்ட் ஆக்டர்ஸ். அவங்களாம் ஸோ சும்மா நடிகர்களா நடிப்பாங்க. அண்ட் இதுல சாங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அது ஒரு வில்லேஜ் டச்சோட இருக்கு, வில்லேஜ் கனெக்டோட இருக்கு. ரொம்பவே எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம வந்து உட்காந்து பாக்குறவங்களுக்கு மைண்ட்ல எந்த ஒரு மைண்ட் செட்டும் இல்லாம ஓகே இது என்ன படம்னு சொல்லி பாக்குறவங்களுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி. ஃபேமிலிஸ் வந்து தாராளமா பார்க்கலாம். அப்படிலாம் இல்லைங்க. காந்தாரா ரிலீஸ் ஆயிட்டு இப்போ வந்து 600 crores அப்போ வேர்ல்ட் வைஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வந்து ஏதாவது பீட் பண்ணுமா? அது நம்ம மக்களோட வியூவை பொறுத்து தாங்க இருக்கு. ஆனா பெஸ்ட் மூவி எல்லாருமே வந்து பார்க்கலாம். அந்த மேட்டர் அந்த அரசியல் இருக்கு. எங்க ஊர்ல இந்த அரசியல் இருந்துச்சு. எங்க ஊர்ல நான் பார்த்த அண்ணனை வச்சுதான் இந்த படத்தை நான் எழுதுறேன் கதையை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தனி மனுஷனை வச்சு அந்த கதை பண்ணியிருக்காங்க. அதுல வந்து குரு வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இருக்கு குருவுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அந்த பார்த்த ஆளோட இன்ஃபர்மேஷன் தான் குரு அந்த கேரக்டர் ஒர்க்கு காரணம்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஹைலைட் நல்லா இருக்கு. அவர் எப்பயுமே உண்மை சம்பவங்கள் தான் பதிவு பண்றாரு. அப்ப அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். மாரி சொல்ற வாழையை தவிர மற்ற எல்லா படத்துலயும் ஒரு அரசியல் இருக்கும், ஒரு ஜாதி மேட்ரு அந்த மாதிரி இருக்கும். மேல் ஜாதி கீழ் ஜாதி அந்த மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. இதுல அந்த மாதிரி எதெல்லாம் பண்ணிருக்காங்க. இருக்கு அது வரணும். அவருடைய ஸ்டைல் இருக்கு. உண்மை சம்பவம் தானே. அவர் கற்பனை கதை இல்ல ஸோ நடக்கிற விஷயத்தை தான் பதிவு பண்ணிருக்காரு. நல்லா தான் இருக்கு. ஓவராலா படம் இருக்கு. இப்போ காந்தாரா ரிலீஸ் ஆகிறப்போ தனுஷ் படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா காந்தாரா பாத்தீங்கன்னா வேர்ல்ட் வைஸ் வந்து 600 crores அப்போ டேமேஜ் பண்ணிருக்கு. இப்போ இந்த படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. தீபாவளி ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்கும் சார். படம் மக்களுக்கு பிடிக்கும். உயிரோட்டமா இருக்கு சார். படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. ஏதோ ஒரு சம்பவத்தை பார்ப்போம்ல அப்படிதான் இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்தது. என்ன பண்ணிருக்காங்க படத்துல? என்ன கதை இருக்கு? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு படத்துல? படத்துல இது ரொம்ப கபடி விளையாட்டு. உங்க தம்பி தானே பண்ணிருக்காங்க? ஆமா, கணேசனோட வாழ்க்கை வரலாறு அவரோட தான். அவரு அப்படியே காட்டியிருக்காங்களா? ஏன்னா நீங்க கூடவே இருந்திருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன மாதிரி காட்டிருக்கீங்க? ஏதாவது மாத்திருக்காங்களா? கொஞ்சம் ரொம்ப சண்டை அந்த மாதிரி எல்லாம் இல்ல. கொஞ்சம் மாத்தி ஆனா இந்த அளவுக்கு எல்லாம் ஆனா கொஞ்சம் இதெல்லாம் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. குருவோட நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. என்னோட தம்பியோட இதுல கேரக்டர்லாம் அவங்க வராங்க. மாரி செல்வராஜ் பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருந்தாங்க? தென் மாவட்டங்கள்ல அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணி தான் அந்த படம் பண்ணியிருக்கான்னு சொன்னாரு. என்ன பிரச்சனை, என்ன இஷ்யூ காட்டியிருக்காங்க? அரசியல் கேஸ்ட் அதை பத்தி ஏதாவது பேசுறாங்க? அவரோட எல்லா படத்துலயுமே அரசியல் இருக்கும். இந்த படத்துல என்ன மாதிரியான அரசியல் காட்டியிருக்காரு? ஸ்போர்ட்ஸ் அரசியல்
இந்த கதையை வந்து அவர் ஊர்ல அவரோட ரிலேட்டிவ் ஒருத்தர் இன்ஸ்பைர் பண்ணி தான் இந்த கதை எழுதுனேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் கேரக்டர்லாம் இந்த பண்ணியிருக்காரு, எப்படி பண்ணியிருக்காரு? அந்த அண்ணனை இப்போ அவரோட லைஃப் நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா, அது எத்தனை பர்சன்டேஜ் படமா எடுத்திருக்காங்க? எல்லாமே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே காட்டியிருக்காங்க. அப்ப இந்த படத்துல காட்டின அரசியல் வந்து அங்க நேரடியாவே நடந்துச்சு. கொஞ்சம் ஆக்ட் பண்ணிருக்காங்க. நீங்க நேர்ல பாத்துருப்பீங்களா? எப்படி இருக்கு? எப்படி பண்ணிருக்கு? துருவ் எப்படி பண்ணிருக்காரு அந்த கேரக்டர்? சாங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா பண்ணிருக்காங்க. சினி ஃபீல்டு டைரக்டர் ஆகும். இந்த மாதிரி விளையாட்டு எல்லாம் இருக்கு. கிராமத்துல வந்து இப்படி எல்லாம் விளையாடுறாங்க. பொங்கல் பண்டிகையா இருக்கட்டும், எந்த பண்டிகையா இருந்தாலும் அந்த ஒரு விளையாட்டு வைக்கிறாங்க. இந்த விளையாட்டும் அதே மாதிரி அந்த விளையாட்டு வைக்கும் போது தான் இந்த ஒரு பப்ளிக் எல்லாம் பரவும். தமிழ்நாட்டிலே இப்படி எல்லாம் இருக்குன்றது உலக அளவுக்கு பரவும். சார் அவரு சான்ஸ் இல்லை சார். 20 வருஷம் உழைப்புல 7 படம் எடுத்துருக்காரு சார். அந்த 7 படமும் நச்சுன்னா கொஞ்சம் பேர் சொல்ற மாதிரி இருந்தாங்க. கரெக்ட் சார். தென் மாவட்டம் தான் இந்த கிராமத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு இதுவா தான் வைப்பாங்க. இதுவா அதாவது எப்படின்னா பாத்தீங்கன்னா கிராமத்துல பொறுத்த வரைக்கும் அவங்க அதாவது வந்து இந்த மாதிரி விளையாட்டு இருக்கு, இந்த மாதிரி இருக்குன்றது வந்து இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் காமிச்சிருக்கிறாரு. அதெல்லாம் மாறுறதுக்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. அதாவது அப்படி இல்லை, அதெல்லாம் மாறும் அப்படின்றது கற்பனை எல்லாம் கிடையாது சார். இது ஃபுல்லாவே கற்பனையே கிடையாது. உண்மை இதுதான். ஒரு அனுபவிச்சிருப்பாருன்னு நினைக்கிற மாதிரி செல்வராஜ் இதெல்லாம் அவருடைய லைஃப்ல அதை தான் ஒரு மனசுல இருக்கிறத எழுதி கதையா வச்சு அவர் எடுத்துருக்கிறார். இப்படிப்பட்ட படம் எல்லாம் வரணும்னு தோணுது சார். இப்படி எல்லாம் வந்தாதான் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க இள வயசு பசங்களுக்கெல்லாம் ஆர்வம் வரும் விளையாட்டு மேல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 படம் வந்து உங்களுக்கு இதெல்லாம் இருக்கும். எல்லா ஸ்கூல்லையும் ஒரு கோச் கோட்டா அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. பிடி ப்ரைடுன்னு இருக்கு ஒரு விளையாட்டு. அது வந்து மேல் படம் எல்லாம் ஆர்வமா பேரண்ட்ஸை சேர்ப்பாங்க பசங்க. இந்த படம் எல்லாம் பேரண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா கபடியா வேணாங்க, கிரிக்கெட்னா வேணுங்கன்னுவாங்க. கபடினா தள்ளுறது, மண்டை ஒஞ்சிரும், காலடி படம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்து ஒரு முன்னேற்றமா இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லாருமே பேரண்ட்ஸ் ஆர்வமா சேர்ப்பாங்க. எல்லா விளையாட்டுலையும் தமிழ்நாடு நிமிர்ந்து நில்லும். துருவ் எப்படி பண்ணியிருக்காரு? மாரி செல்வராஜ் வந்து உண்மை சம்பவத்தை படம் எடுத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி அப்படியே காட்டியிருக்காங்க? படத்துல என்னென்ன சொல்லுவாங்க? படம் பைசன் படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எல்லாருமே அருமையாக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக துருவிக்ரம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதில் உண்மை சம்பவங்கிறது இரு தரப்புக்கும் நடக்கிற சண்டையை காட்டியிருக்கிறாங்க. நீங்கள் பசுபதி சார், பாண்டியராஜ் இருக்காங்க, பசுபதி சார், அந்த மண்டலத்திற்கு நல்லா புரியும். அந்த செய்திகள் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா புரியும். இப்போ படம் பார்க்கும்போது எனக்கு அந்த செய்தி தெரியும். அந்த நியூஸில் பார்த்துருக்கேன். எனக்கு நல்லாவே கனெக்ட் ஆச்சு. அவங்க என்ன சொல்ல வராங்க, யார் சொல்ல வராங்க, நல்லா கனெக்ட் ஆச்சு. அதுவும் இல்லாமல் அது தத்ரூபமாக எடுத்துருக்காரு. படம் மாதிரி இல்லாமல் அது வந்து ராவ அப்படி எடுத்துருக்கு. அமீர் சார் வடச்சென்னைக்கு அப்புறம் இந்த படத்துல தான் பண்ணியிருக்காரு. பெர்ஃபார்மன்ஸ் ஒரு இதாக பெர்ஃபார்மன்ஸ் அவர் எப்பவும் போனார். அதான் வடச்சென்னை விட சூப்பராக பண்ணியிருக்காரு. இப்போ அவங்க மாரி செல்வராஜ் வந்து என்னோட ரிலேட்டிவ் அண்ணனை இன்ஸ்பைரா வச்சு அவர்கிட்ட கேட்டு தான் இந்த கதை எழுதுனேன், உங்களை பேஸ் பண்ணி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவரோட ரியாலிட்டியை வந்து ஃபுல்லாக காட்டியிருக்காங்க. ரியாலிட்டி ஃபுல்லாக காட்டியிருக்காங்க. அதுதான் அது கபடி மையப்படுத்தி தான் எடுத்துருக்காங்க. படம் நம்ம பார்க்குற முன்னாடி வரைக்கும் மாரி செல்வராஜ் படம் ஜாதிய படமாக இருக்குதான் நான் வந்தேன். அது ஒரு சின்ன டச் தான் கொடுத்துருக்காரு. வெளியே முழுக்க வானதி கணேசன் இருக்காரு. அவரோட வாழ்க்கையை மையப்படுத்தி கபடி சம்பந்தமாக தான் இருக்கு. அவரோட லைஃப்ல நடந்த ரியாலிட்டியை அப்படியே காட்டியிருக்காங்க. அப்படியே காட்டியிருக்காங்க. இது வந்து அந்த நார்மல் படம் கிடையாது. இவர் எடுத்த அந்த ஜாதிய படம் அது மட்டும் இல்லை. பரியரும் பெருமாள் பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர் வந்து கஷ்டப்படுறாரு, அவங்க எப்படி அடக்குறாங்க, ஜாதினால என்ன கஷ்டப்படுறாரு அதை காட்டியிருப்பாங்க. இதில் அப்படி இல்லை. ஜாதினால அந்த விளையாட்டு வீரர் எப்படி பாதிக்கப்படுறதான் காட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு தெரியாது. ஒரு பரியரு பெருமாள் அந்த மாதிரிலாம் இருக்காது. இது வந்து முழுக்க ஒரு கபடி படம் தான். ஓவராலா படம் எப்படி இருக்கு? ஓவராலா படம் 10க்கு 100 சொல்லலாம். சாங்ஸ் எல்லாம் எப்படி மாண்டேஜா பண்ணியிருக்காங்க? சாங்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குது. சாங்ஸ் தான் அந்த கிராமிய வார்த்தைகள் அது கொண்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. 2 ஃபீமேல் லீட் பண்ணியிருக்காங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? அவங்க 2 பேருமே சூப்பர். ஏன்னா நம்ம எப்பவும் பார்க்குற மாதிரி ஒரு ஹீரோயின்னா ஒரு டியூட் அந்த மாதிரி இல்லாமல் 2 பேரும் அவங்களும் பயங்கரமாக டெடிகேஷன் பண்ணி நடிச்சிருக்காங்க. வேடன் அறிவு பாட்டு எப்படின்னா வேடன் சூப்பராக பண்ணியிருக்காரு. வேடன் அருமையாக பண்ணியிருக்காரு. அந்த சாங் தான் ஹைலைட் சாங்னு சொல்லியிருக்காங்க. அந்த சாங்கும் சரி, இன்னொரு சாங் ஒரு
கிளைமேக்ஸ் முன்னாடி 2 சாங்குமே நல்லா இருக்கு. வேடன் அருமையாக பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமாவில் இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தவர் வந்து இந்த படம் மஞ்சுமல் பாய்ஸில் பண்ணியிருந்தாரு. இந்த படத்தில் அவர் பாட்டும் அந்த அவர் வாய்ஸ் சூப்பராக வந்திருக்கு. நிறைய படங்கள் தமிழ்நாட்டில் பண்ண, ஏன்னா நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. கேரளா தாண்டி வேடனுக்கு இங்கே வந்து நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. நிறைய படம் பண்ணால் நல்லாயிருக்கும், நிறைய பாட்டுகள் இங்கே பண்ணால் நல்லாயிருக்கும். படம் ரொம்ப அழகாக இருக்குது. பைசன் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எதிர்பார்த்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை கண்டிப்பாக மீட் பண்ணியிருக்காரு மாரிசுராஜ் வந்து அவரோட வின்னிங் ஸ்ட்ரீக்கை கண்டினியூ பண்ணுறாரு. சனாதன சக்திகளுக்கு மாரிசுராஜோட சவுக்கடியாக திருப்பி இந்த படம் அமைஞ்சிருக்கு. கான்ட்ரவர்சி சிங்கர் வேடன் பாட்டு பாடியிருக்காரு, எப்படி இருக்கு? வேடன் கான்ட்ரவர்சி சிங்கரே கிடையாது. வேடன் வந்து அங்கே மலையாளத்தில் ரொம்ப கொண்டாடப்படுறாரு. தமிழில் ஏன் அவர் கான்ட்ரவர்சி சிங்கராக? இதான் வேடன் ஃபஸ்ட்டு பாட்டு பாடுறாரு. அந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப அழகாக வந்திருக்கு. அது எப்படி கான்ட்ரவர்சி சிங்கர்னு அவர் சொல்லுறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒருவேளை கான்ட்ரவர்சி சிங்கர்னு ஏன் சொல்கிறாங்கன்னு அதுக்கு பின்னணியில் இருக்க அரசியல் புரிஞ்சா நம்ம இதை ஏற்றுப்போனா. நம்ம மாரி செல்வராஜ் சார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தென் மாவட்டத்தில் நடக்கிற சம்பவம் உண்மை சம்பவங்களை வச்சு தான் இந்த படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி என்ன சம்பவம் நடந்துச்சு இதில் காட்டியிருக்காங்களா? அதுதான் கதையே. அது சொல்லிட்டா பார்க்க வரமாட்டாங்க நான் நம்புகிறேன். எல்லாரும் வந்து பாருங்கள், அதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் உங்களுக்கு புரியும். தென் மாவட்டத்தில் நடக்கிற கதை தான் சொல்லியிருக்காங்க. தென் மாவட்டத்துலேருந்து வந்த ஒருத்தன் அவனோட வெற்றியை எப்படி பார்க்குறான், அந்த வெற்றியை அவன் எப்படி வந்திருக்கான், எத்தனை தடைகளை தாண்டி வந்திருக்கான்னு மாரிசுராஜ் ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக சொல்லியிருக்காரு. இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். இது ஒரு உண்மை கதைன்றது யாரும் மறந்துட வேணாம் தான் நான் சொல்கிறேன். துருவோட ஷேடோவே ஃபுல்லாக மாற்றிருக்காரு, அவரோட ஆக்டிவிட்டிஸு எல்லாத்தையும் மாற்றிருக்காரு. எப்படி பர்ஃபார்ம் ஓரியன்ட்டாக எப்படி பண்ணியிருக்காரு துரு? மாரிசுராஜ் துருவோட ஷேடோவை மட்டும் மாற்றலை, அவர் தனுஷோட ஷேடோவே மாற்றினார். தனுஷ் இல்லாமல் வெறும் கர்ணனா மட்டும் பார்த்து நமக்கு துரு ஷேடம் மாற்றுறது வந்து மிகப்பெரிய விஷயமா எனக்கு தெரியல. மேபி தனுஷ் மாதிரி ஒரு பெரிய அவரோட மற்ற படங்கள், நம்ம துருவோட மற்ற படங்கள்லாம் கேஷுவலாக பண்ணியிருப்பாப்புல. இந்த படத்தில் வந்து ரொம்ப செட்டில்டாக பண்ண மாதிரி இருக்குது. அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குது? துரு 2 படம் வச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. அந்த 2 படம் பேரும் எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. நான் 2 படம் பார்த்துருக்கேன், இப்போ ஞாபகம் இல்லை. துருவோட ஃபஸ்ட்டு படமாக அது அறியப்படும். மாரிசுராஜுக்கு துரு இந்த படத்துக்கு அந்த செட்டிலான ஆக்டிங் அட்வான்டேஜ் தந்திருக்கான்னு நான் ரொம்ப எக்ஸைட் ஆகாமல் கமர்ஷியலாக இல்லாத ஒரு படத்துக்கு செட்டிலான ஆக்டிங் தான் எப்பயுமே வலுவூட்டணும்னு நான் நம்புகிறேன். ஸோ துரு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. துரு வந்து இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் ஆகும். ஒரு ரியல் ஸ்போர்ட்ஸ் மேனை பேஸ் பண்ணி தான் இந்த கதை, அவரோட ரியாலிட்டி அப்படியே காட்டியிருக்காங்களா? மல்லத்தி கணேசன் அவர் பேஸ் பண்ணி தான் அந்த கதை. ஸோ வந்து ஒரு கபடி பிளேயரு, இவ்வளோ பெரிய பிளேயரு, ஒரு அர்ஜுனா அவார்டு வின்னரை நம்ம இது வரைக்கும் ஏன் தெரிஞ்சிக்கலன்ற கஷ்டமும் எனக்கு இருக்குது. ஸோ இந்தியன் சொசைட்டி வந்து சீக்கிரமாக மற்ற ஸ்போர்ட்ஸையும் ரெகனைஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இது மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? ஒரு ஏடி பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அமீர் அண்ணா வந்து ராஜனுக்கு அப்புறம் இந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பேசப்படும். லால் எப்பவும் போல ஆக்டிங் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. பசுபதி அண்ணாவுக்கு சீக்கிரமாக நேஷனல் அவார்டு கிடைக்கும். இப்போ 2 ஃபீமேல் லீட் பண்ணியிருக்காங்க, எப்படி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? 2 பேரும் அழகாக பண்ணியிருக்காங்க. ரித்திஷா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரித்திஷாக்கான ஸ்பேஸ் வந்து ரொம்ப பெரிய இருக்கு படத்தில். அனுப்பாமாக்கான ஸ்பேஸோட ரித்திஷா நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? குறிப்பாக வேடனோட பாட்டு எப்படி இருக்கு? வேடனோட பாட்டு எப்பவும் போல சூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நிவாஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் பண்ணியிருக்காரு. நிவாஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. நிவாஸ் வந்து இன்னும் பெரிய டேரக்டர்ஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. எல்லா பாட்டும் எப்படி இருக்கு? ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பிஜிஎம்லாம் எப்படி ஒர்க் ஆயிருக்கு? காலமாடன் பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் வைஸும் படம் ரொம்ப நல்லா இருக்கு. பிஜிஎம் நல்லா எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணியிருக்காரு. ஏன்னா சானாவை ரீப்ளேஸ் பண்ணுறது வந்து ஒரு நார்மலான விஷயம் கிடையாது. ஸோ அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டே தெரியாத அளவுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. மாரி செல்வராஜ் சார் வந்து அவரோட படங்களில் எல்லாமே ஒரு உண்மை சம்பவம், அதுவும் வந்து இந்த ஜாதி பிரச்சனையை வச்சு தான் பேஸ் பண்ணி எடுத்துருப்பாரு. இதில் அந்த மாதிரி காட்டியிருக்காங்களா? ஓவராக இருக்கா, லைட்டாக பண்ணியிருக்காரா? மாரி செல்வராஜ் எப்பவுமே ஜாதி பிரச்சனையை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறார், ஜாதிக்காக எடுக்கல. இந்த படத்தையும் அப்படி தான் இருக்குது. அவங்களுக்கான சண்டை அங்கே நடந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம இப்போ இங்கே நின்று பேசுகிற சமயத்தில் அங்கே ஒருத்தன் வந்து பாதிக்கப்பட்டுட்டே தான் இருக்கான், ஒருத்தனால அப்ரோச் பண்ணப்பட்டுட்டே தான் இருக்கான். அந்த கதைகள் வந்துகிட்டே தான் இருக்கும், நாங்கள் சொல்லிகிட்டே தான் இருப்போம். நீங்கள் கேட்டு தான் நீங்கள் சொல்லும் போது தேவன் ஹஸ்பண்ட் சொல்கிறீங்க. அவர் பேர் ராஜ்குமார் நினைக்கிறேன். அவர் ஒரு படம் தான் எடுத்துருக்காரு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த சரத்குமார் படம் தான் எடுத்துருக்காரு நினைக்கிறேன். ஆப்போசிட் இருக்கவங்க வைரேறி தான் செய்யும். அதுக்காகலாம் எடுக்காமலாம் இருக்க முடியாது. இத்தனை வருஷமாக ஆப்போசிட் இருக்கவங்க எடுக்கும்போது நாங்களாம் சும்மா இருந்தோம்ல. ஒரு 10 வருஷமாக தான் எடுக்கிறோம். அதுக்குள்ளே வைரறிஞ்சா அப்படி நாங்கள் ஒன்றும் நிறைய பேர் வரோமே. மாரிசுராஜ், ரஞ்சித், வெற்றிமாறனை மட்டும் பார்த்து போய் போகிறீங்க. அவங்க பின்னாடி 100 பேர் அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமாக இந்த மாற்றங்கள்லாம் நடக்கும் நான் நம்புகிறேன். அதுக்கான பாதைகளை இப்போ தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பாதையை ஸ்டார்ட் பண்ணது ரஞ்சித் நான் வந்து ரொம்ப பெரிய பங்கு இருக்காரு. ஸோ ரஞ்சித் நாக்கு திருப்பி நம்ம நன்றி கடன் படுங்க தான் இருக்கும்.